ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இனிவில்ல நிற்கிறேன். இனிவில்ல வந்து இப்போ சுகாதார பிரிவு வந்து இனிவில்ல இருக்குது. அதில் வந்து பார்வையாளர்கள் வந்து பராமரிப்பு பார்வையாளர்களை வந்து இருக்கிறதுக்கான ஒரு புதிய கட்டட அமைப்பு தான் இங்கே இதில் கட்டியிருக்கிறேன். அது இன்றைக்கு திறப்பு விழா. அது சம்மந்தமான காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சி போகலாம். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். உண்மையில் இனிவில் இருக்கின்ற ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்தின் பார்வையாளர் வரவேற்பு கட்டட திறப்பு விழா சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். உண்மையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இது இருக்குமென்றதில் எந்த சந்தேகம் இல்லை. என்றால் சுகாதாரம் என்பது மக்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியமான ஒரு தேவை இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சுகாதாரத்துறையையும் இந்த இடத்துல வளர்க்குறதுக்காக இனிவில்ல வந்து இந்த கட்டிடம் வந்து பார்வையாளர் கட்டிடம் வந்து இப்போ திறக்கிறதுக்கான அந்த ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னத்திர சிசம்பு மகேந்திரா பவா ஆகிய எனது தாய் தந்தை ஞாபகார்த்தமாக 5/10/2021 அன்று பிள்ளைகளால் நிர்மாணிக்கப்பட்டது. இனிவிற்கு அந்த குடிநீர் வசதியும் அந்த கை கழுவுறதுக்கான ஒரு இதில் செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்திய பிரதமர் இந்திரமோகன் அவர்கள் சிறப்பு விருது ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்தினுடைய திருமதி ஞானமணி திருநாவுக்கரசு அவர்கள் சிவானந்தன் அவர்களுக்கு அங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆசிரியர் திரு அருட்சந்திரன் அவர்கள் தமது நூலகத்தினுடைய உத்தியோகத்தர் திரு சுந்தரலிங்கம் அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். முதலாவது நிகழ்வாக மாநில வழங்குதல் நிகழ்வுகளில் முதலாவதாக மாநில வழங்குகளை எழுதி சிறப்பிக்குமாறு இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினர் உடலில் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கே.நா. இந்திரமோகன் அவர்களை அவர்களுடன் அழைக்கின்றோம். விருந்தினர் இடையில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்தினுடைய பொறுப்பு வைத்திய உத்தியோகமான திருமதி கலாவதி நடராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிகளை தெரிவித்து அழைக்கின்றோம். வணிக பீடத்தினுடைய முன்னாள் பீடாதிபதியுமான பேராசிரியர் கான குருராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சுந்தரலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அடுத்த நிகழ்வாக தேவாரம் வழங்குவதற்காக தேசிய கல்வியற் கல்லூரி கோப்பாயினுடைய விரிவுரையாளர்
திரு குணா அனுசன் ஆசிரியர் அவர்கள். எந்த மது சிந்தை பிரியாத பெருமான் இறஞ்சி இமையோர்கள் வந்து துதி செய்ய வளர் தூபமோடு தீபம் மலே வாய்மை அதனால் அந்தியமர் சந்தி பரந்தமலி குந்தளம் மாதினோடு பூபதி சண்பை நகரே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் மோங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலா திருச்சிற்றம்பலம். இடம்பெறவுள்ளது இந்த இனிதில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலைய பார்வையாளர் வரவேற்பு கட்டடமானது எமது இனிதில் பொது நூலகத்தினுடைய கனடா அமைப்பு குழுவினரால் எமது இனிதில் கிராம மக்களுக்காக அவர்கள் பயன்பெறும் விதத்தில் இங்கே திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வைத்தருகின்றோம். இந்த திரை நீக்கம் செய்த இன்றைய விழாவுடைய பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர் எமது பேசுபவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சன சமூக நிலையத்தினுடைய கனடா அமைப்பு குழுவினரால் எமது இனிவில் கிராமத்திற்காக ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலைய பார்வையாளர் வரவேற்பு கட்டடமானது இங்கே கட்டி முடிக்கப்பட்டு எமது இனிவில் கிராம மக்களுக்காக வழங்கப்படுகின்ற நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வுகளிலே வரவேற்புரையினை வழங்குவதற்காக எமது நூலகத்தினுடைய பொருளாளர் திருமானா ஜெயகாந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய விடுவில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலைய பார்வையாளர் வரவேற்பு கட்டட திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களை மற்றும் நமது போசகர்கள் மற்றும் நமது அதாவது மருத்துவ உதவி பெற வந்திருக்கும் பொதுமக்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வானது எமது இனிவில் பொது நூலக கனடா அமைப்பு குழுவினர் எமது இந்த ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலைய வைத்தியர் கடந்த வருடத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த ஒரு அளப்பைய சேவையை செய்திருக்கின்றார்கள், இனியும் செய்வார்கள். எனவே இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஏனா இந்திரமோகன் சுகாதார வைத்திய அதிகாரி குழுவில் அவர்களை வருக என வரவேற்பதை பெருமாள் அழைக்கின்றோம். மேலும்
சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கின்ற எமது ஆரம்ப சுகாதார மருத்துவ பிரிவின் பொறுப்பு வைத்திய உத்தியோகர் கலாநிதி நடராஜன் அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற கனடா நாட்டிலிருந்து தனது வயோதிப நிலையிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நிகழ்வுக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி ஞானமணி திருநாக்கரசு அம்மையார் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் எமது பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் திரு சீனா சிவானிஜன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வரவேற்று பெருமகிழ்வு அடைகின்றோம். மேலும் நமக்கு ஆசிரியரை வழங்குவதற்கு வருகை தர இருக்கின்ற கலாநிதி ஆறு திருமுருகன் செஞ்சச்சொல்லு துக்கா தேவி தேவஸ்தானம் தலைவர் அவர்களை வருக என வரவேற்று பெருமகிழ்வு அடைகின்றோம். மேலும் எமது இந்த விழாவிற்கு வாழ்த்துரைகள் வழங்க வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசிரியர் கானா தேவராஜா சார் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்வதோடு திரு இதா அருட்செல்வம் ஆசிரியர் அவர்களையும் வரவேற்று பெருமகிழ்வு அடைகின்றோம். மேலும் எமது இந்த மருத்துவ பிரிவு சார்ந்த முகாமைத்துவ குழுவினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நல்வரவாக வரவேற்றுக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக வாழ்த்துரை. இங்கே வாழ்த்துரை வழங்க வருமாறு எமது இனிவில் பொது நூலகத்தினுடைய போசகரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ கற்கைகள் நெறி வணிக பீடத்தினுடைய முன்னாள் பீடாதிபதியுமான பேராசிரியர் கானா தேவராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல பேராசிரியர் பெருமான பாதங்களை பணிந்து இணைவில் பொது நூலகம் சனசமூக நிலையம் ஆகியன இணைந்து நடாத்துகின்ற இணைவில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலைய சிறப்பு விழா நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய டாக்டர் இந்திரமோகன் எம்ஓச் அவர்களே, இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எமது இந்த மருத்துவ நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி டாக்டர் கலாநிதி நடராஜன் அவர்களே, இன்றைய விழாவிலே கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருமதி ஞானமணி திருநாவுக்கரசு அவர்களே, அதே போல இன்றைய விழாவிலே கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற பொது சுகாதார பரிசோதகர் தம்பி சிவானந்தன் அவர்களே, இங்கு மாத்திரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற இந்த நண்பர் திரு இரா அர்ச்சனம் அவர்களே, எங்களுடைய பெருமதிப்புக்குரிய முன்னாள் அதிபர் திரு சுந்தரலிங்கம் அவர்களே, இன்றைய விழாவிலே ஆசிரியர் வழங்குவதற்காக வருகை தர இருக்கின்ற எங்களுடைய துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவர் செல்வச்செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற தம்பி தரகோவி அவர்களே, எங்களுடைய உதயன் அவர்களே, எங்களுடைய பிரதேசங்களுடைய உறுப்பினர்களே, நண்பர்களே, பயனாளிகளே, அனைவருக்கும் எனது கால வழக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழா சிறிய விழா என்று கூறினாலும் அந்த விழாவிலே ஒரு பெருமை இருக்கிறது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நண்பர் சிறியவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். எங்கள் இன்றைய விழாவிலே நாங்கள் பெருமளவான பயனாளிகளை இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். உண்மையிலேயே எல்லோரும் சுகம் பெற்றார்களோ என்னவோ இன்றைய தினத்திலே அவர்கள் பெருமளவுக்கு இங்கு வரவில்லை. இருந்தபோது எங்களுக்கு மகிழ்ச்சி. இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே எங்களுக்கு மிக வேண்டியவர்கள், இந்த மருத்துவ நிலையத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் என்ற காரணத்தினால் இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மருத்துவ நிலையத்தினுடைய சிறப்பு விழாவிலே நாங்கள் பெருமை கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இதற்குரிய நிதியை கனடா அமைப்பு குழு என்று கூறுகின்ற நமது நூலியத்தினுடைய அமைப்பு குழுவினர் 2.5 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தார்கள். அதே போல அவர்கள் இந்த மருத்துவ நிலையத்தினுடைய வளர்ச்சிக்காக காலம் பல பணிகளை உதவிகளை செய்து வருவது வழக்கம். கனடா அமைப்பு குழுவினர் இந்த மருத்துவ நிலையத்திற்கு அந்த மருந்து வகைகளை கொள்வன செய்து வழங்கியிருந்தார்கள். அதே போல எங்களுக்கு இந்த மருத்துவ நிலையத்துடைய வளர்ச்சியை மையமாக வைத்துக் கொண்டு அவர்கள் நான் நினைக்கின்றேன்
புதிய கட்டிடம் ஒன்றை அமைத்துக் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். அதன் முன்னோடியாகத்தான் இந்த நோயாளர் தங்குமிட மண்டபம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே அவருடைய பெருமுயற்சியை பாராட்டுதற்குரியது. அவர்களால் இந்த பிரதேசத்திலே வாழ்வாதார உதவிகள் பல வழங்கப்படுகின்றன. எமது நூலியத்தின் வளர்ச்சிக்கு நிதிகள் வழங்கப்படுகின்றன. அதுபோல சிறுவர் திறன்நிதி மையம் என கூறப்படுகின்ற ஒரு அமைப்புக்கும் அவர்கள் தான் பெருமளவான நிதிகளை எங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அதன் அங்கமாகத்தான் எங்களுடைய மருத்துவ நிலையத்திற்கும் அவரது உதவி வழங்கப்பட இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இன்றைய இந்த மண்டப திறப்பு விழாவிற்கு உள்ளடக்கிய இந்த மருத்துவ நிலையம் எதிர்காலத்திலே மேலும் சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. 15 பிறப்பு காணிகளை உள்ளடக்கிய இந்த பிரதேசத்திலே நான் நினைக்கின்ற உருவாக்கிய இந்த ஆரம்ப கட்டத்தை எங்களுக்கு வழங்கிய திரு சின்னத்திலே அவர்கள் கல்வி பீடியினுடைய சொந்தக்காரர். அவருடைய உருவச்சிலையும் நான் நினைக்கிறேன் திறப்பதற்கு அவர்களுடைய அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த உருவச்சிலை சிறப்பு வைபவம் இதைவிட மிக சிறப்பாக நடத்தப்படும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஆனால் இந்த ஆரம்ப மருத்துவ பிரிவானது எங்களுடைய பிரதேசத்திலே வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோருமே அதிக அக்கறை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எம்எம்எச் அவர்களும் நம்முடைய வைத்திய பொறுப்பதிகாரி அவர்களும் இந்த நிலையத்தின் வளர்ச்சிக்காக எப்பொழுதுமே அயராது உழைத்து வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்ன உதவி கேட்டாலும் அவர்கள் மறக்காமல் எங்களுக்கு அந்த உதவிகளை செய்து தருவார்கள். ஆனால் இந்த பிரதேசத்திலே இது சம்பந்தமாக பல குறைவாக அடிக்கடி இந்த கிணறு திருத்துவதாக இருந்தால் என்ன, ஏதாயும் ஒன்று செய்வதாக இருந்தால் என்ன, சிலர் அதை பற்றி விமர்சிக்கின்ற வழக்கம் உண்டு. ஆனால் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஒரு அண்மையிலே கொழும்பில் ஒரு சிறுவர் பாடசாலையிலே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரு பிள்ளை ஒரு தலையங்கம் பேசியது இது நல்லது என்று சொல்லி அது ஒரு தலைப்பிலே பேச தொடங்கியது. அந்த பிள்ளை சொல்லியது, ஒரு மனிதன் கோயிலை பார்த்து சொன்னாராம், நீ மட்டும் கருப்பாக இல்லாதிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று. அதே மனிதன் பக்கத்திலே இந்த கடலை பார்த்து சொன்னான், நீ மட்டும் உப்பாக இல்லாதிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று. அதே மனிதன் ரோசா செடியை பார்த்து சொன்னான், நீ மட்டும் முட்களை கொண்டிருக்காதிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று. இதை மூன்றையும் அவர் கேட்டு 3 மனிதனை பார்த்து சொன்ன, ஏய் மனிதனே, நீ மட்டும் பிறரிடம் குறை காணும் பண்பை கொண்டிருக்காதிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். பிறரிடம் குறை காணாதவர்கள் என்றுமே அழகானவர்கள் என்பதுதான். அதுபோல நாங்கள் இந்த நிலையத்தின் மீது ஒரு குறையையும் காண மாட்டோம். எல்லாம் நிறைவுதான். எங்களை தெரியும் எப்பொழுதுமே இந்த நிறைவான பண்புடன் மக்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை பல கூற கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுபோல நாங்களும் இந்த மருத்துவ நிலையத்தின் வளர்ச்சிக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்வோம் என்று கூறி எங்களுடைய கன்னட அமைப்பு குழுவினர் இந்த நிறுவனத்தினுடைய இந்த நிலையத்தினுடைய வளர்ச்சிக்காக எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளுக்கும் எங்களுடைய நன்றியை கூறி இதனை ஏற்று நல்ல முறையில் நிலையத்தை நடாத்தி வருகின்ற எங்களுடைய டாக்டர் கலாநிதி அவர்களும் எங்களுடைய எம்எம்எச் டாக்டர் இந்திரமோகன் அவர்களுக்கும் நான் நன்றியை கூறி இந்த நிலையத்திற்காக இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய கௌரவ விருந்தினர் திருமதி ஞான திருநாக்கரசு அவர்கள் எங்களுடைய நூலகத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். பல மில்லியன் ரூபாய்கள் அவர் எங்களுக்கு நூலியத்தின் வளர்ச்சிக்காக தந்திருக்கின்றார். அதுபோலவே அவர் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக நிதியுதவி செய்வதிலே அது முக்கியமானவர். அந்த வகையிலே அவர் இன்று கௌரவினாக கலந்து கொண்டமைக்கு நன்றி கூறி எங்கள் பிரதேசத்திலே பொது சுகாதார நடவடிக்கைகளை மிக சிறப்பாக முன்னெடுத்து வருகின்ற என்னுடைய உறவினரும் தம்பி சிவானந்தன் அவர்களுக்கும் நாங்கள் நேரத்திலே நன்றி கூறி இந்த வைபவத்திற்கு வருகின்ற உங்கள் எல்லோரும் என்னுடைய சார்பில் நூலகத்தின் சார்பிலும் நன்றியை கூறி இந்திய விழாவை மிக சிறப்பாக இந்த மழை காலத்திலும் அதனை மிக சிறப்பாக முன்னெடுத்த என்னுடைய பொருளாளர் திரு விஜயகாந்தன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறி இங்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற தர்சனர்களுக்கும் நன்றியை கூறி அமைகின்றேன். நன்றி. தொடர்ந்து இங்கே வாழ்த்துறை வழங்க வருமாறு எமது இணைவில் பொது நூலகம் சமூக நிலையத்தினுடைய போசகரும் ஏடிசி கல்வி நிறுவனத்தினுடைய அதிபருமான ஆசிரியர் திரு இரா அருட்செல்வம் அவர்களை அன்புடன் இன்றைய இந்த ஆரம்ப மருத்துவ
மருத்துவ பராமரிப்பு நிலைய பார்வையாளர் பிரிவு திறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நமது குடியில் வைத்திய அதிகாரி இந்திரமோகன் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கின்ற இந்த மருத்துவ நிலையத்தின் பிரதான வைத்தியர் கல நடராஜன் அவர்களே மற்றும் நமது பிரதேசத்தினுடைய சுகாதார சுவாமியன் அவர்களே மற்றும் கனடாவால் உறவுகளின் தலைவியாக இருக்கின்ற ஞானவர்த்தன் மற்றும் வாசன் அவர்களே நமது நூலகத்தின் உத்தியோகர் அவர்களே எல்லோருக்கும் மற்றும் பார்வையாளர்கள் எல்லோருக்கும் எனது முக்கியமாக நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஆரம்ப இந்த மருத்துவ பிரிவின் அத்திவாரம் நாட்டப்பட்டு சில மாதங்கள் வெட்டப்பட்டு அந்த வெட்டப்பட்ட நாளிலே நான் வெட்டியில் நானும் ஒருவர் இப்போ நான் நினைத்தேன் எவ்வளவு விரைவாக இந்த கட்டணம் நிறைவு பெறுமா என்ற ஒரு நிலையில் நான் நினைத்த போது நமது கனடாவால் உறவுகள் அவரிடம் நான் வந்த வழியிலே கேட்டுக்கொள்வது என்று சொன்னால் நாங்கள் ஆலயங்களை பார்க்கிறோம், பாடசாலைகளை பார்க்கிறோம். ஆனால் இன்று நமது மண்ணிலே தொற்று நோய்கள் தொற்றானவைகளுக்கு உள்ள ஒரு எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதுக்கு உண்மையான காரணம் என்னென்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒன்று, நாங்கள் இந்த சுகாதார நடைமுறைகளை சரியான முறையிலே கொள்வதில்லை. உணவு முறைகள் மாற்றப்பட்டிருக்கிறதால இந்த தொற்றானவைகளுக்கும் தொற்று நோய்களுக்கும் மிக இள வயதிலே நாங்கள் ஆளாய் கொண்டிருக்கிறோம். அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீரிழிவு நோய் என்பது சாதாரணமாக 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆகவே அந்த வகையிலே இப்படியான மருத்துவ நிலையங்கள் எங்களுக்கு கிராமந்தோறும் அவசியமாகுது. ஒன்று இது ஒரு பராமரிப்பு நிலையத்திலே நோயாளர்கள் எண்ணிக்கையை நாளுக்கு அதிகரித்து கொண்டு வருகிறபடியாக அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் ஒன்று அவசியமாக இருக்கும் என்று சொன்னால் நான் அதிகாலை வேளையில் இந்த வீதியால் ஒவ்வொரு நாளும் செல்வேன். ஒரு 4:30 மணிக்கு அந்த வேளையிலேயே பலர் இந்த நிலையத்துக்கு வெளியே காவல் நிற்பதை நான் பார்த்துருக்கேன். அந்த வகையிலே நான் அவர்களை கேட்டு நாங்கள் சிவவாசகர் நானும் கேட்டுக்கொண்டேன் என்று சொன்னால் இவர்கள் தங்குவதற்கு, அதாவது இந்த மலை வெயிலுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் வேணும். அதை நாங்கள் மிகப்பெரிய அளவிலே செய்ய வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அந்த வகையிலே அவர்கள் தங்கள் ஐயங்களவு இப்போ ஆரம்பத்திலே இந்த வசதியை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சிறிய இதுக்கே இந்த 2.5 மில்லியன் அளவுக்கு செலவாகும் என்று சொன்னால் நாங்கள் பெரிய அளவில் செய்வதற்கு இன்னும் பெருந்தொகையான பணம் தேவைப்படும். ஆனால் அவர்கள் பல்வேறுபட்ட உதவிகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மருத்துவ நிலையத்துக்கு மருந்து பொருட்களை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். மற்றும் நூலிலே எங்களுடைய நூலகங்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்திருக்கிறார்கள். அதே சமயம் ஆலயங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லா கோணத்திலும் பார்க்கும்போது முக்கியமான இப்போதைய தேவையை பொறுத்தவரை நாங்கள் முதலாவதாக இந்த வைத்திய நிலையங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வயது முதிர்ந்தவர்கள் இன்று யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்வதற்குரிய கஷ்டங்கள் நிறைய இருக்குது. ஒன்று அவர் வயது பிரச்சனை, அடுத்த போக்குவரத்து பிரச்சனை. இப்போ அப்படியான ஒரு நிலையிலே இப்படியான இடங்களிலே அவர்கள் இந்த கிளினிக் மாற்றப்பட்டது. எனவே இப்படியான இடங்களிலே அவர்கள் இலகுவாக அருகே இந்த நிலையத்திலே தமது வைத்திய இதை நிறைவு செய்து செல்வது ஒரு நல்லொரு விடயமாக இருக்குது. இதை நாங்கள் அவரிடம் கனடா அமைப்பு குழுவிடம் நாங்கள் கேட்டது. இன்னும் இந்த நிலையத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான எல்லா உதவிகளையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையம் மேலும் நன்கு வளர்ச்சி அடைந்து நமது வைத்தியர் அவர்களுடைய சேவையை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் தனது நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எல்லா நோயாளிகளையும் அன்பாக அரவணைத்து நல்லொரு சேவையை செய்து வருகிறார்கள். அதேபோல் நமது சுகாதார வைத்திய அதிகாரியும் இந்த பிரதேசத்திலேயே மிகுந்த ஒரு நல்ல சேவையை செய்து வருகிறார். அந்த வகையில் நாங்கள் அவர்களையும் பாராட்ட வேண்டும். எனவே இந்த வைத்திய நிலையம் மேலும் மேலும் சிறப்பாக விளிர்ந்து இந்த ஊர் மக்களுக்கும் அயலூர் மக்களுக்கும் அரிய சேவைகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். எமது போசகர்கள் இங்கே குறிப்பிட்டது போல எமது மக்களுக்காக இந்த புதிய கட்டடத்தை வழங்கிய எமது இணைவில் பொது நூலகம் சனசமூக நிலையத்தினுடைய கனடா அமைப்பு குழுவினருக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தொடர்ந்து கௌரவ விருந்தினர் உரைகள் இங்கே இடம்பெறவுள்ளது. முதலாவதாக கௌரவ விருந்தினர் உரையினை வழங்க வருமாறு கனடாவாழ் திருமதி ஞானமணி திருநாவுக்கரசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மக்களை வரலாற்று பிள்ளையாருடைய உதவியினால அவர் இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாரையும் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அன்று நான் அங்கே அந்த சிவராத்திரியில் அன்று அந்த குழந்தைகள் எல்லாரையும் பார்த்தேன். நல்ல வளர்ச்சிக்கு அவைகளை கொண்டு வாரியல், அவைக்கு தேவாரம் திருவாசகம் இதுகளை கொடுத்தும் நல்ல நிலைக்கு உயர்த்தியும் கொண்டு வாரது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ கனடாவில் பிள்ளைகள் வருகுதுகள் போகுதுகள், அது கவலை. அப்படி இருந்தும் நான் கூடிய வரையும் அவைக்கு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் பாடங்கள். இதை விட இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் இவ்வளவு கருணை காட்டி செய்கிறது இது மட்டுமல்ல, இதை போல இன்னும் நிறைய இந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நான் மனமாற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி, நாமளும் எங்களால் எந்த உதவி செய்கிறதுக்கு நான் எப்பவும் தயாராக இருப்பேன். பெரியாஸ்பத்திரிக்கும் நிறைய உதவி செய்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நாமல் போகைக்கு கடவுள்கிட்ட எதுவும் கொண்டு போக மாட்டோம். எல்லாருமே வந்த வழி எப்படியோ டிக்கெட்டு அந்த டிக்கெட்டு திரும்ப வரைக்க நாங்கள் விமானம் ஏறி போகிற ஆட்கள். இது கேட்கல நல்லதை செய்யுங்கோ, நல்லது கிடைக்கும். ஓம் முருகா. அடுத்ததாக கௌரவ விருந்தினர் உரையினை இங்கே வழங்க வருமாறு இன்றைய விழாவினுடைய கௌரவ விருந்தினரும் இனிவில் பொது சுகாதார பரிசோதகருமான திரு சீனா சிவானுஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரதம விருந்தினர் வைத்தியர் இந்திரமோகன் ஐயா அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் கலாநிதி நடராஜன் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஞானமணி அம்மா அவர்களே மற்றும் இந்நூலகத்தினுடைய போசர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கும் பெரும் மதிப்புக்குரிய கானா தேவராயா சார் அவர்களே மற்றும் அருட்செல்வம் சார் அவர்களே மற்றும் முன்னைய நாள் பிரதேச சபை உறுப்பினர்களே, பொது சுகாதார மருத்துவ மாதுக்களே மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களே மற்றும் இங்கு வருகை இருக்கின்ற இனிவில் பொது நூலக உறுப்பினர்களே, மக்களே அனைவருக்கும் இந்த நேரத்தில் இருந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவிலை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவர்ந்த விடயம் என்னவென்று சொன்னால், இனிவில் மக்கள் இந்த பிரதேசத்தில் நான் கடமையை மாற்றியிருக்கிறேன். இந்த பிரதேசத்தில் தான் நான் என் பள்ளிக்காலம் சரி என்ன காலத்திலையும் நான் அதிகமாக பழங்கினது உண்டு. அந்த பொது நோக்கம், சுகாதாரத்துறை மற்றது ஆன்மீகம், இந்த 3 விஷயங்கள்லையும் பெரும்பாலான பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறது இந்த இனிவில் மக்கள். உண்மையிலேயே இப்போ ஃபேஸ்புக் எடுத்தால் மீம்ஸில் கூட இடிவில் வச்சுக்கொண்டு தான் மேலான்னு சொன்னால் அவ்வளவுக்கு சமய ரீதியான வைபவங்களை முன்னெடுக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் பல்வேறுபட்ட அமைப்புகள் சிறப்பாக செயல்படுறது உண்மையிலே நான் வரவேற்கத்தக்கது. அந்த வகையிலே இந்த இனிவில் பொது நூலகத்தின் இந்த கனடாவாழ் மக்கள் வந்து உண்மையிலேயே வைத்தியசாலையில் நோயாளர்கள் சிகிச்சை பெறுறதுக்கு அடுத்தடுத்த சிகிச்சை பெறுறதுக்கு முன்னே ஒரு காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அந்த நிலைமையில் அவன் மனதின் அமைதியும் அவன் ஒரு நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த சூழலை அமைச்சு அதுக்கேற்ற ஒரு நோயாளர்கள் தங்களுக்குரிய ஒரு இடம் ஒன்றினை ஏற்படுத்தி அதுக்குரிய சகல வசதிகளையும் செய்து கொடுத்ததுக்கு மேலேயே இந்த பகுதியினுடைய பொது சுகாதார பரிசோதனை ரீதியில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த பொறுப்பு வைத்தியரை உண்மையாக நோக்கினா நான் நினைக்கிறேன் ஏனைய வைத்தியசாலைகளோட ஒப்புடையக்கில்லை. அம்மா வீட்டை சாப்பிட போகிறதும் இல்லை, இந்த கதவை சாத்தி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மறந்து கொடுப்பா. அதுக்கு ஏற்றாப்போல் என்னவோ எனக்கு தெரியாது. நான் எப்போ வந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலில் சனம் நிற்கும், நியாயமான சனம் நிற்கும். நான் நினைக்கிறேன் வெளியிடங்களுக்கு வைத்தியசாலைக்கு போக வேண்டியவர்கள் என்னவோ தெரியாது. அவ எல்லாருமே அம்மாட்ட தான் மறந்துடுக்க வேணும் என்று அம்மா எப்பவும் அங்கே நிற்பா, ரைட், சிகிச்சை வழங்குவோம். அந்த எண்ணிக்கையில் அந்த நம்பிக்கையில் வர சனத்தினுடைய எண்ணிக்கை அதிகம். அதுக்கு இப்படியான ஒரு இடம் தங்குமிடம் இருந்து அதுக்குரிய இதுகளை அவர்கள் சரியாக பெற்றுக்கொண்டு செல்வதற்கு மீறே அந்த கரிசனர் கொண்ட இந்த கனடாவால்
இந்த பொதுநூலம் சார்பாக செய்து கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தேவராசர் சொல்லியிருந்தவர் இன்னும் நீண்ட கால திட்டங்கள் கணக்கு இருக்குண்டு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வாறான ஒரு நிகழ்வில் என்னையும் அழைத்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் உரை. சிறப்பு விருந்தினர் உரையினை வழங்க வருமாறு இன்றைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினரும் இனிவில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்தினுடைய பொறுப்பு வைத்திய உத்தியோகத்தருமான திருமதி கலா ரதி நடராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி ஞானமணி திருநாவுக்கரசு அம்மா அவர்களுக்கும், எங்களுடன் ஒத்துழைக்கும் எஸ் நிவாரஜன் PHI அவர்களுக்கும், மற்றும் ஆசியுரை கூற வரும் திரு செஞ்சோட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களுக்கும், வாழ்த்துறை சொல்ல வந்திருக்கும் பேராசிரியர் தேவராஜா சார் அவர்களுக்கும், திரு அருட்செல்வம் சார் அவர்களுக்கும், நிலைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும், PHI அவர்களுக்கும், பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும், எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கம். நான் இந்த வைத்தியசாலைக்கு வரும்போது நிறைய வசதிகள் இல்லை. நோயாளர்கள் இருக்கும் இடத்தில் ஃபேனே இல்லை. ஆக ஒரே ஒரு ஃபேன் என்னுடைய ரூமில் மட்டும் இருந்தது. அப்போ முதல் எங்களுக்கு உதவி செய்தது ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா அவர் அதில் இருக்கிற அவரை நாங்கள் கேட்டதுக்கு கனடா இதன் மூலம் 4-5 ஃபேன் எல்லாம் போட்டு, மற்ற நீர் வசதி இருக்கவில்லை. தண்ணி முன்னுக்கு போய் அள்ளி கொண்டு தான் வரணும். அந்த கிணத்துலேயும் எடுக்க முடியாது. அதுவும் அது அஸ்பெஸ்டஸ் ஷீட் வந்ததால் அதுலேயும் எடுக்க இயலாது. அதுக்கும் அங்கே அந்த பொது கிணறுலேருந்து பைப் லைன் போட்டு சம்பு அமைச்சு டேங்க் இல்லாமல் அமைச்சு எங்களுக்கு நீர் வசதி செய்து தந்ததும் அதுதான் ஒரு அமைப்பு கூட. இருந்தாலும் அந்த வசதி இன்று வரை மறக்க இயலாது. அத்துடன் நாங்கள் அடிக்கடி கேட்கறதுக்கு ஏற்ற மகாலிங்கம் ஐயா நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். இப்போதும் இதுக்குள்ளே ஒரு அலுமாரி செய்து வந்திருக்கிறார். இன்னும் நிறைய பேர் நிறைய கேட்குறதுக்கெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கணும். அந்த இதில் எங்களுக்கு பைப் லைன் செய்து தந்திருக்கணும். அன்பளிப்பா அம்மாவோட பேர் கேட்குறேன், அதில் இருக்குது தந்திருக்கணும். அது இந்த பில்டிங்குக்கு நிறைய உதவியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். மற்ற எங்களுக்கு இந்த கட்டிடம் நான் நான் இங்கே வந்த நாளில் இருந்து எங்களுக்கு ஒரு OPD பில்டிங் வேணுமென்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த இவ்வளோ காலத்துக்கு கூட இப்போ தான் அமைச்சு தரப்பட, ஆனால் அதுவும் சரியான ஒரு சின்ன ஒரு கட்டடம். அப்போ நாங்கள் இதுக்குள்ள OPD முழு பேரையும் கொண்டு வந்து இது தேலாது, மழையினாலும் நிற்க இடம் இல்லை, ரூம்ஸ் காணாது. அதால் நாங்கள் எங்களோட பொது நூலக வாக்கள்கிட்டையும் வார எல்லார்ட்டையும் கேட்போம், வெளிநாட்டிலேருந்து வார எல்லார்ட்டையும் கேட்போம். கேட்கல இதை ஓமன்னு சொல்லி இதை இந்த நல்ல வசதியாக காற்றோட்டம் உள்ளதாக அமைச்சு தந்த கனடா அமைப்பு குழுவினருக்கும் பொது நூலகம் ஊடாக அவைகளுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு தரம் தில்லைநாதன் கனடாவிலேருந்து அவர் நேரடியாக என்னோட தொடர்பு கொண்டு என்ன நடக்குது, இன்னும் ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கோண்டு கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். இப்போ நிறைய பேர் கேட்கணும் என்ன வேணும் சொல்லுங்கோண்டு. கேட்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. மற்றது எங்களுக்கு எம்ஓஹெச் ஐயாவும் என்ன சொன்னாலும் அதுக்கு எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டு தான் இருக்கிறார். எந்த இடையூறும் இல்லாமல் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் மேலும் தொடர்ந்து சேர்ந்த ஆதரவையும் எதிர்பார்க்குறோம். மற்ற தேவராஜா சார் அவரும் அடிக்கடி வந்து பார்க்குறார், கேட்குறார். தொடர்ந்தும் இந்த உதவிகள் நீடிக்கும் என்று நம்புகிறேன். இனிமேல் எங்களோட இதுக்கு முதலாவது வர்ற பாதை கேட் அடியிலிருந்து முழுக்க சேராக இருக்கும். மழை நேரம் கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கிது. அப்போ அதுக்குள்ளால நாங்கள் டெய்லி வந்து தான் போகிறோம். தண்ணி நிற்கிறதுன்னு வராமல் இருக்கையில் வார நோயாளர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை செய்து தந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் அந்த பழைய கட்டடத்திட்ட முன் வாசல்ல இருந்து கேட் வரைக்கும் ஒரு நடைபாதை மாதிரி போட்டால் வாகனங்கள் புதஞ்சு தான் வர வேண்டி இருக்குது. அதை ஒருக்கா செய்திருந்தால் நல்ல நினைக்கிறேன். மற்றதும் இந்த பழைய கட்டடத்தில் பின் வாசல்ல இருந்து இந்த கட்டடம் வரைக்கும் ஒரு கூரையுடன் கூடிய ஒரு நடைபாதை செய்தால் தான் நாங்கள் மழைக்குள்ளேனோ பேஷண்ட் வந்து போகலாம்.
இல்லாட்டி இதுலேருந்து அதுக்கு மழைக்கலால் ஓடி ஓடி தான் வரும். மழை காலங்களில் நிறைய, வெயில் காலங்கள் பரவாயில்ல, மழை காலங்களில் நிறைய கஷ்டமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னும் தேவைகள் இருக்கு. அந்த முக்கியமான தேவைகள் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இதுகளையும் செய்து தந்தால் கூட நன்றி. மற்றது உங்களுக்கு மற்றது எங்களுடைய மக்களும் நாங்கள் கேட்குறதுக்கு கூட உதவி செய்து கொண்டு தான் இருக்கணும். வணியமாக ஏலாண்டு சொல்கிறீங்கள, கேட்குறதுகள் செய்து கொண்டு தான் இருக்கணும். மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக பிரதம விருந்தினர் உரையினை வழங்க வருமாறு இந்திய விழாவினுடைய பிரதம விருந்தினரும் உணவில் சுகாதார வைத்திய அதிகாரியுமான டாக்டர் கேனா இந்திரமோகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பேராசிரியர் தேவராஜா ஐயா அவர்கள் மற்றும் ஆசிரியர் இரா வடிவேல் அவர்கள் மற்றும் நம்முடைய அம்மா திருமதி ஞானமணி திருநாவுக்கரசு அவர்கள் மற்றும் நம்முடைய ஓய்வு பெற்ற அதிபர் திரு சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் பெரியோர்கள் சிவானந்தன் ஐயா மற்றும் அவங்களுடைய மனங்களை, இந்த பிரதேச மக்களின் மனங்களை கொள்ளை கொண்டுள்ள அவரது வைத்தியர் அம்மா அவர்கள் மற்றும் அனைத்து பெரியார்கள் மற்றும் நோயாளிகள் என்ற வார்த்தையை பாவித்ததற்கு மன்னிக்கவும், பயனாளிகள் ஆகிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். இதுதான் முதல் தடவை எங்களுடைய இணைவில் PMCனுடைய ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவை. இதில் மிகவும் மகிழ்ச்சியான விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எவரையும் எதிர்பார்க்காமல் இந்த பிரதேச மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய தேவைக்கு நிதியை அழைத்து சிறப்பாக விடயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். மிகவும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கும் எல்லாருடையும் எதிர்பார்த்து காத்திராமல் இந்த பிரதேச மக்கள் அனைவரும் இணைந்து ஐயா அவர்கள் வருகிறார். வணக்கம் ஐயா. இந்த பிரதேச மக்களுக்குரிய தேவைகளை இந்த பிரதேச மக்களே சேர்ந்து செய்கிற ஒரு தன்னிறைவு தரம் மிகவும் ஒரு சிறப்பான பாராட்டப்பட வேண்டிய முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இதற்கான பாராட்டுகளை இனிவில் மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வவடிவேல் ஐயாவுக்கு மிகவும் அருமையாக சொன்ன அவங்களுடைய நோயின் முக்கியத்துவம் வந்து மாறிக்கொண்டிருக்கின்றது சார். தொற்றா நோய்க்கு நாங்கள் தொற்று நோய்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாங்கள் தொற்றா நோய்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் எங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகளின் காரணமாக 1/3 பகுதி மக்கள் தொற்றா நோய்களுக்குரிய ஆபத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இனிவரும் காலங்களில் நாங்கள் எங்களுடைய உணவு பழக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கை முறையினின் மீதும் கூடிய அக்கறையினை செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி கொண்டு வருகிறோம். இதற்கு மிகவும் நாங்கள் ஓரிடமும் ஏற்கனவே எங்களுடைய பாரம்பரியங்கள், நம்முடைய தமிழ் மக்களுடைய பண்பாட்டுக்கு ஏற்கனவே இருக்கின்ற விடயங்களை கொஞ்சம் இன்னும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தினால் ஒரு ஆரோக்கியமான வாழ்வைக்கு நோக்கி நாங்கள் நகரலாம் என்று நினைக்கிறோம். எங்களுடைய பாரம்பரியமான உணவு பழக்கங்கள் இருந்தன, அவற்றை நாங்கள் விட்டு விலகினோம். எங்களுடைய உடல் உழைப்பை குறைக்கின்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக நடத்துவதற்காக நாங்கள் வேகத்தை கையெடுக்கிறோம். அந்த வேகத்தால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் நாங்கள் அனுமதிக்கிறோம். இப்போ எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்களே ஒரு சுய ஆய்வுக்குட்பட்டால் சரியான ஒரு விடையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக சைவமும் தமிழும் சிறந்து ஓங்கும் இந்த இனிவில் மண்ணிலே நம்மளுடைய ஆன்மீகமே நமக்கு ஒரு சிறந்த தீர்வாகவும் வழிகாட்டியாகவும் அமையும். விரதங்கள் இருப்பது, அதற்குரிய வகையில் உணவு கட்டுப்பாடுகளை பேணுவது, ஆலயங்களில் தொண்டாற்றுவது போன்ற பண்புகளே நமக்கு ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளுடன் மேலதிகமாக எல்லாவற்றையும் மிக உயர்ந்த உள ஆரோக்கியத்தை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு
ஏற்கனவே இருக்கின்ற எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே நாங்கள் மிகவும் சிறப்பான ஒரு வாழ்வையை, மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அடையக்கூடியதாக இருக்கும். வகையில் இந்த ஆரம்ப சுகாதார நிறுவனம் உங்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் தனது பணியை ஆற்றும். அதற்கு எமது அலுவல் பணிமனையின் மூலம் செய்யக்கூடிய உதவிகள் தாராளமாக நாங்கள் உங்களுக்கு செய்வோம். எப்பொழுதும் உங்களுக்காக வேலை செய்வதற்காகத்தான் எமது பணியாக இருக்கும். பொதுமக்களுக்குரிய என்ன சேவையையும் எங்களால் முடிந்த எல்லை பரப்புகள் நிச்சயமாக ஆற்றுவோம் என உறுதிமொழி அளிக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து இங்கே ஆசி உரையினை வழங்க வருமாறு யாழ் தெல்லிப்பளை துர்கா தேவஸ்தானத்தினுடைய தலைவர் செஞ்சோர் செல்வர் திரு ஆர் திருமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் குல தெய்வங்களை பிரார்த்தித்து மதிப்புக்குரிய இணுவில் பொது நூலகத்தினுடைய தலைவர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற பேராசிரியர் தேவராஜா அவர்களே, முன்னாள் மகாஜனா கல்லூரி அதிபர் சுந்தரலிங்கம் அவர்களே, மதிப்பார்ந்த மருத்துவர் அவர்களே, ஆரம்ப சுகாதார பிரிவை சார்ந்த உத்தியோகத்தர்களே, சபையில் இருக்கின்ற சான்றோர்களே, சுகாதார உத்தியோகத்தர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இன்று இணுவிலே இந்த வைத்தியசாலையில் ஒரு ஆரம்ப சுகாதார பிரிவினருக்கான ஒரு சிறிய கட்டிடம் கனடாவிலே வாழுகின்ற இணுவில் வாழ் மக்களுடைய உதவியிலே பொது நூலகம் ஏற்பாடு செய்து இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே ஆசிரியரை வழங்குமாறு பேராசிரியர் தேவராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு மகிழ்ச்சி. இந்த வைத்தியசாலையை தன்னுடைய ஊர் மக்கள் கல்வி தொழிலதிபர் சின்னத்துரை ஐயா அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார்கள். ஒரு காலம் இந்த வீடு அவருடைய குடும்பத்தவருடைய திருமண வீடு நடைபெறுகிற போது இங்கே இருக்கிற வேண்ட 4 வீடும் பெயிண்டெல்லாம் அடித்து அலங்காரம் செய்து நடக்கும். இதுவும் அவர் ஒரு பிள்ளைக்குத்தான் சீதனமாக கட்டித்தந்தது. இந்த வைத்தியசாலை வாடகை தொடர்ந்து கட்டாமல் தூரத்திலே ஒரு அரச காணியை அடிப்படையாக கொண்டு மாற்றம் இருப்பதை அறிந்து ஊரில் இருக்கிற வயது போன சில பெரியவர்கள் போய் கல்கி அதிபர் சின்னத்திரையவர்களிடம் முறையிட்டார்கள். நாங்கள் வைத்தியசாலை மூடி வேறு எங்கே போவதால் நாங்கள் எங்கே போகிறோம். அப்பொழுது யாருமே நினைத்து பார்க்க முடியாது. இந்த வீடு தன்னுடைய பிள்ளைக்கு வேறொரு சொத்தை கொடுத்து விட்டு இந்த வீட்டை இந்த ஊர் மக்களுக்காக எழுதி கொடுத்த தொழிலதிபர் கல்கி சின்னப்பிள்ளையவர்களை நாங்கள் வாழ்நாளில் மறக்க முடியும். அவருக்கு இப்பொழுது ஒரு உருவச்சிலை இந்தியாவிலே செய்யப்பட்டு இந்த மருத்துவமனை வளாகத்திலே அநேகமாக எங்களுடைய பிள்ளையாருடைய திருவிழாவை தொடர்ந்து நிறுவுவதற்கு கொழும்பிலே கொண்டு வந்து அந்த சிலை வைத்திருக்கிறார். அவருடைய மகன் புவனச்சந்திரன் என்னோடு தொடர்பு கொண்டார். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கிராமத்திலே ஒரு தங்களோட குடும்பத்துக்காக கட்டின கோயிலுக்கு கிட்ட இருக்கிற வீட்டை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு மனோ பாவம் எங்களுடைய அந்த சின்னத்தில் இருந்தது செஞ்சிருந்தனால் இது நல்ல கைங்கரியம் தொடங்கும். என்றாலும் எங்களுடைய இந்த ஆரம்ப சுகாதார பிரிவு இங்கே செயற்படுகிறது. மிக மகிழ்ச்சி. இணுவிலை பொறுத்தவரை இணுவில் வைத்தியத்துறையிலே ஒரு உச்சம் பெற்ற ஊராகத்தான் இன்றைக்கும் இருந்தது. உங்களுக்கு தெரியும், சகல துறை சித்த ஆயுர்வேத வைத்தியர்களும் இணுவிலே இருக்கிறார். விசடியோ அக்கியோ கிரந்தியோ வாதமோ எல்லாத்துக்கும் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த பேராலே கூப்பிடுவார்கள். அக்கி செல்லத்துறை, அந்த துறை, இந்த துறை. செல்லப்பா பெரியாரி அவர்கிட்ட வந்தால் செல்லப்பா பெரியாரிடம் மருந்துக்கு வந்து எத்தனையோ காரணிக்கு நாங்கள் சின்ன படியங்களா ஓடித்திருக்கோம்.
அவர் 12 மணி பூசை முடிஞ்சு ஒரு சாம்பிராணி கட்சியோட வந்து அதுக்கு பிறகுதான் எண்ணெய் விடுறது. இவ்வளவோ ஊரில் இருந்து வந்து கன்சான் வீதியில் காத்திருப்பார்கள். ஆனால் அந்த எண்ணெய்க்கு சுகமாகும். காரைக்காலில் சித்தம் குழம்பியவர்களுக்கு துலங்கு போட்டு ஒரு வைத்தியர் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு தெல்லிப்புழை வைத்தியசாலை இவை எல்லாம் செய்கிற வேலையை காரைக்காலிலே மணியம் சுவாமியார் அங்கே வச்சிருப்பார். துலங்கெல்லாம் அதில் கை கொழுவினபடி ஆண் பெண் எல்லாம் இருப்பார்கள். அவைக்கு சில நேரம் அங்கே இருக்கிற சின்னத்தம்பின்னு சாப்பாடு வைத்து இன்றைக்கு உளவியல் சின்னத்தம்பி என்ன காலையில் சாப்பாடு குழச்சு அவருக்கு விலங்கு கலட்டுனா அடிப்பார். ஆக்கள் சாப்பாடு தீர்த்துவார். நான் இந்த கண்ணால் கண்டு தேர்ற பொழுது பின்னேரம் 3 மணி தான் தேர் எழுப்பார்கள். அந்த நேரம் சித்த சுவாதீனமற்றவர்கள் எல்லாரும் பல பேர் ஆடத் தொடங்கிவிடுவார்கள். எல்லாருக்கும் பொம்மிலாரை அடித்து போய் இந்த கொட்டில் சுற்றி கொட்டிலெல்லாம் போட்டிருந்த ஓட்டை அப்படித்தான் கரெக்டாக. இந்த ஊரில் சித்த சுவாதீனமற்றவர்களுக்கு ஒரு வைத்தியசாலை கோயில், விசவடிக்கு வைத்தியம், மிரியாவாத்தியர் ஆசிரியர் இனவில் மத்திய கல்லூரியில் படிப்பிச்சு கொண்டிருப்பார். தோட்டத்துக்கு பாம்பு அடித்தவன் எல்லாரும் வந்துவாங்க. பிரின்சிபல்கிட்ட அப்படியே தூக்கி கொண்டு வந்து வண்டில் ஒரு மிரியாவாத்தியர் பாம்பு அடித்து போட்டு கிடைச்சோம். மிரியாவாத்தியர் ஒரு கல் வச்சிருக்கிறார். அவ்வளோதான் வைக்கும். அந்த கல்லை வந்து அந்த பாம்பு அடித்த வாயில் உரைஞ்சுவார். உரைஞ்சி போட்டு சொல்லுவார், பயப்படாத இடக்கடி பகற்கடி இல்லை. பகற்கடி என்றால் இவர் நித்திரை இல்லாமல் இரவிரவாக வைத்தியம் செய்யணும். நான் சொல்கிறத செய்யணும். இது இடக்கடி சாப்பாடுன்னு நினச்சி கடிச்சு பார்த்துக்கணும். பாம்பு கடியில் பகற்கடி, இடக்கடி, பயக்கடி என்றெல்லாம் இருக்கு. அது தெரிஞ்சொரு யாழ்ப்பாணத்தில் இனவெல்லாம் புரியாவாத்தியாக இருந்தார். ஆசிரியர் வேலையோட ஒரு தரம் காசு வாங்குறதில்லை. அதுதான் ஆச்சு. ஒரு வைத்தியத்துக்கு ஒரு தரம் காசு வாங்குறதில்லை. சித்த வைத்தியத்துக்கும் காசு இல்லை, அக்கீஜுக்கும் காசு இல்லை, ஒன்றுக்கும். ராமலிங்க பெரியாரி வாதம் வந்தவையே இன்னுமில்லை. அந்த ராமலிங்க பெரியாரியாற்ற வீட்டில் வாதத்துக்கு ஆவரங்கால் வைத்தியசாலை என்று போட்டிருக்கோம். அவற்ற குரு ஆவரங்காலில் இருந்து அவர் அதை படித்தார். அந்த வைத்தியசாலைக்கு பேர் ஆவரங்கால் பாதரக வைத்தியசாலை. இந்த மரபு இன்றைக்கெல்லாம் போய் நவீன உலகத்தில் நாங்கள் இருந்தாலும் நான் நீள நினைந்து பார்க்கிறேன். எந்த ஒரு வேதனமும் பெறாமல் எங்கள் தலைமுறை, எங்களோட பேரன் பேத்தி கூட்டம் எல்லாரையும் உயிரோட காப்பாற்றின இந்த ஊர் வைத்தியர்களை நான் நினைந்து பார்க்கிறேன். பெரியாரி முத்துலிங்கம் மட்டும் இருந்தவர். இந்த அம்மாவோட தாய் 90 வயது. அவன் சொன்னா எனக்கு ஒன்றும் செய்யல, இருக்கா முத்துலிங்கத்தை கூப்பிடுறோம். பெரியாரியார் சொந்தக்காரன். அவர் வந்து ஆட்சி என்ன செய்யுது அது அம்மாவோட ஆட்சியோட காய்ச்சலுக்கு ஆட்சி எனக்கு குமார் பிள்ளையில ஒரு அரணம் அடித்தது. இன்னும் பெரியாரியார் மருந்து வந்து மாற்றினார். இப்போ என்னென்ன செய்யுது? 90 வயது ஆட்சி பழங்காய்ச்சி விட்டு நாடி துடிப்பாக பார்த்துட்டு அம்மாவுக்கு சொன்னேன், சொந்தக்காரருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க, நாளைக்கு இந்த நேரம் ஆட்சி போடும். உங்களுக்கு ஆச்சரியம், ஆட்சி காய்ச்சி கொண்டிருக்கிறா, சாப்பிட்றா. நாளைக்கு நேரம் போனால் அவர் சொன்னபடி அடுத்த நாள் அந்த நேரம் ஆட்சி. இப்போ இந்த நாடி துடிப்புன்றது எல்லாரும் தான் பார்க்கின. நாடி துடிப்பு வைத்தியத்தில் சுதுமலை அண்ணாமலை பெரியாரி முத்துலிங்கம் இவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை யாழ்ப்பாணத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கட்டுரையிலே கொட்டடியை சேர்ந்த டாக்டர் பாரத் பல் வைத்திய நிபுணர் அவர் இந்த யாழ்ப்பாணத்திலே நாடி துடிப்பு வைத்தியத்தை பார்த்து அந்த சுதுமலை பாரம்பரியம் இனவில்லை எப்படி இருந்தது. நாடி துடிப்பு இன்றைக்கு எல்லாம் ஆங்கில வைத்தியமாக இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்றேன்னா இன்றைய தலைமுறைக்கு இது தெரியாது. இவ்வளவு வசதியா இந்த ஊர் இருந்தது என்று தெரியாது. எனவே இந்த வைத்திய பாரம்பரியம் இன்றைக்கு ஆங்கில வைத்தியமாக மாறினார். இனவில் வைத்தியசாலை மெக்லிகன் வைத்தியசாலை என்கின்ற அந்த வைத்தியசாலை இனவிலே ஆரம்பிக்கப்பட்ட போது கோயில் காணியை இனவில் மக்கள் கொடுத்திருக்கிறார்.
இன்றைக்கு இடைவில் ஆஸ்பத்திரிக்கு காணிக்கு பேர் கொக்கன் விளவு மன்னன் தோட்டம் ஒரு 10 உறுதி கிடக்கு. இதுதான் நான் இந்த வைத்தியசாலையை அரைவாசியை எப்படியும் வாங்கி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அதில் உருவாகுவதற்கு முயற்சிகள் செய்த போது சில விடயங்களை தேடி பார்த்த போது பரப்பு 10 ரூபாய்ப்படி பரப்பு 10 ரூபாய்ப்படி நாடி கொடுத்துருக்கு. குறமாத சிசுக்கள் இறக்கிறார்கள், அவர்களை தாக்குறதுக்கு ஒரு தனிக்காணி வேணுமென்றால் இணுவிலை சேர்ந்த ஒரு பெரியவர் பின்னால் இருந்த பெனக்காணியை எழுதி கொடுத்துருக்கார். தண்டவாளத்துக்கும் இதுக்கும் பக்கத்தில் இந்த பெனக்காணியை கொடுத்துருக்கார். ஒரு கிறிஸ்தவ நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனம் ஆரம்பத்தில் மகப்பேற்றுக்கு இலவச வைத்தியம் செய்ய போகிறேன் என்றுதான் யாழ்ப்பாணத்தில் வந்து இணுவிலை தேர்ந்தெடுத்தார். இணுவில் மக்கள் இலவச வைத்தியசாலை என்று கொடுத்து 1921ஆம் ஆண்டு அவர்கள் இலவசத்தில் இருந்து காசு அளவுற வைத்தியசாலையாக மாற்றுறார். இன்றைக்கு அது ஒரு தனியார் வைத்தியசாலையாக இருந்தாலும் வேலுக்குள்ள பிரபாகரன் தொடக்கம் எல்லாரும் உணவில்லா பிறந்திருக்கார். தர்மலிங்கம் எம்பி குடும்பத்துக்கு வாரிசாக பிறந்ததுக்காண்டி டாக்டர் PS சுப்பிரமணியம் ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்திருக்காரு உணவில் வைத்தியசாலை. சுப்பிரமணியம் மண்டபம், தங்கம்மா மண்டபம், தன் மனைவியின் பேரில் ஒரு மண்டபம் இருந்தால் அவைக்கு பிள்ளை வாரிசு கிடைச்சதுக்கு சந்தோஷம் தெரிவித்தா ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தா மட்டுமில்லை, அது ஒரு விழாவாக செய்து எல்லாம் உடுப்பெல்லாம் கொடுத்து வைத்தியசாலை கொடுத்து அந்த காலத்தில் கொண்டாடினாங்கன்னு சொல்லுவார். அப்படி இன்னைக்கு இணுவில் ஆஸ்பத்திரி இணுவில் ஒரு வைத்தியத்துக்கு ஒரு பேர் போன இடமாக இருந்த அந்த பாரம்பரியத்திலே இதுதான் இப்பொழுது இணுவில் இருக்கிற ஒரு அரச வைத்தியசாலை. இது என்ன விஸ்தரிக்கப்படாது. கட்டாயம் இந்த இணுவில் பொது நூலக இளைஞர்கள் கனடா, லண்டன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களை பிடிச்சு இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி விடப்படும். இணுவில் மக்களுக்கு இந்த அயலில் இருக்கிறதுக்கு ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் போகணும். ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு இணுவில் எல்லாம் இருக்குது, எல்லா இடமும் தேர் இருக்குது, எல்லா இடமும் மண்டபம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆம்புலன்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் 110-999 அடித்து ஆள் பேருக்கு இங்கே அரைவாசி பேர் கூடுது. இணுவிலுக்கு ஆம்புலன்ஸ் வாங்குற பெரிய வேலை இல்லை. இணுவிலுக்கு ஆம்புலன்ஸ் வாங்குற பெரிய வேலை இல்லை. பேராசிரியர் தேவராஜாட்ட இந்த ஆசிரியரையில் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், நீங்கள் இந்த இணுவில் வாழ் மக்கள், அதுவும் பொது நூல் நிலைய இளைஞர்கிட்ட சொல்ல வேண்டியது, நீங்கள் எல்லாம் அங்கே போட்டு எழுந்து தூக்கி கொண்டு போகிறக்கே ஆட்கள் இல்லை. எனவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு தர்மமாக இருக்கும். இங்கே இருக்கிற வயது போனவே எல்லாருக்கும் இந்த வைத்தியசாலையில் ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கிறது. பட்டுக்கோட்டையில் சில தனிப்பட்ட ஆக்கள், மூளாயிலாம் இப்போ 2 ஆம்புலன்ஸ் இருக்கு. அவங்க மூளாயாக்கள் ஜப்பான் எம்பசிக்கு கடிதம் எழுதி ஜப்பான் எம்பசி 2 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு ஊரில் ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கிருக்கோம். தீவு பகுதியாக்கள் ஆம்புலன்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். நாங்கள் இன்னுமே எல்லா வசதியும் உடைய இன்னவில்லை. நாங்கள் சும்மா ஆசிரியர் பேசிட்டு போகலாம். என்னை பொறுத்தவரை கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும். ஆம்புலன்ஸ்னால் நான் சொல்கிறேன் என்னென்னா, வெளிநாட்டில் ஆம்புலன்ஸாக செய்து தான் ஆம்புலன்ஸ் வாங்கணும் இல்லை. ஒரு நல்ல வேனுக்கு ஆம்புலன்ஸ் கோணம் பூட்டி கொண்டு இங்கே தங்கி இருந்து போனாலே பெரிய ஆனபடியாக அந்த முயற்சியை இந்த கட்டத்தில் எடுத்தால் பேராசிரியர் தேவராஜா எடுத்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் போட்டாலும் உடனே ஆம்புலன்ஸ் வாங்க. இந்த வைத்தியசாலை ஒரு உயிரோட்டமான வைத்தியசாலையாக மாற்றுறதுக்கு இணுவில் மக்களுக்கு இதில் இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் 24 மணிக்கு நிற்கும். அது அவசரத்துக்கு போகும். அதே போல் இங்கே சில மாற்று ஒழுங்குகள் எல்லாம் இருக்கிறது. ராஜபக்ஷம் குடும்பம் என்று சுழிபுரத்திலே தன்னோட வீடு ஒரு காணியிலே இப்படி ஒரு வைத்தியசாலையை கட்டியிருக்கிறார். அந்த விழாவுக்கு நான் போனேன். ராஜபக்ஷன் நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் என்றவர். என் மகன் உளுத்தரபட்சம் என்னோட படித்தவர். நல்ல வசதியாக இருக்குன்னு இப்போ முருகண்டி பிள்ளையாருக்கு வசதியில் கோபுரம் மாதிரினா அதெல்லாம் கட்டியிருக்கேன். பழைய பொறியியலாளர் அவங்கள் வட்டுக்கோட்டையில் இப்போ எல்லா வசதியும் இருக்கிறாங்க. அந்த அரச வைத்தியசாலை ஆட்களாக இதை 12 மணிக்கு கொண்டு போகிறாங்க. எனவே நாங்கள் புத்தி சித்தமாக இந்த நேரம்
இந்த அபிவிருத்தி என்றால் இன்னொரு கட்டிடம் கட்டுவது என்ற அபிவிருத்தி அவசரத்துக்கு எங்களுடைய ஊர் மக்களை கொண்டு போய் வைத்தியம் செய்யக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை ஆரம்பிக்கணும்னு கேட்டு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி இந்த கட்டிடத்தை உருவாக்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவாக இங்கே நன்றியுரை வழங்க வருமாறு கோப்பாய் தேசிய கல்வியற் கல்லூரியினுடைய விரிவுரையாளர் திரு குணா அனுசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வாக்கியத்தினாங்க இணைவில் பொது நூலகம் சன சமூக நிலையத்தினாலே இணைவில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலைய பார்வையாளர் வரவேற்பு கட்டிட சிறப்பு விழாவிலே இன்றைய தினம் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்த உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி இந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு தன்னுடைய வேலைப்பாடுகளின் மத்தியிலும் இங்கே கலந்து சிறப்பித்தமைக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனவே ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையத்தினுடைய பொறுப்பு வைத்திய உத்தியோகத்தர் திருமதி கலாரதி நடராஜன் அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று இன்றைய இந்த நிகழ்விலே கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த கனடாவால் திருமதி ஞானமணி திருநாவுக்கரசு அம்மையார் அவர்களுக்கும் இணைவில் பொது சுகாதார பரிசோதகர் திரு சிவானஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த அழகிய ஒரு கட்டிடத்தினை அமைப்பதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கிய எங்கள் பொது நூலகத்தினுடைய கனடா அமைப்பு குழுவானது 2.5 மில்லியன் செலவிலே இந்த கட்டிடத்தினை அமைத்து கையளித்திருக்கின்றது. எனவே அந்த அமைப்பு குழுவுக்கு எங்கள் அனைவருடைய இனிவில் வாழ் அனைத்து மக்களுடைய சார்பாகவும் பெரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த நிகழ்விலே தன்னுடைய வேலைப்பாடுகளின் மத்தியிலும் ஆசியுரை வழங்குவதற்காக அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் வருகை தந்து எங்கள் அனைவரையும் கௌரவித்திருக்கின்ற துர்கா தேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவரும் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அவருடைய வருகையை உண்மையிலேயே எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இனிவில் மண்ணினுடைய ஒரு பொக்கிஷம் அவர். ஒரு நூலகம், நடமாடுகின்ற நூலகமாக திகழ்கின்ற ஒருவர். அவருடைய அந்த அருள் உரையிலே அவர் இந்த இனிவில் கிராமத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் சேவையை வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை உண்மையிலேயே அருளாளர்களுடைய வாக்கிலிருந்து வருவதுதான் அருளுரை. அதனாலே தான் நாங்கள் அவரை ஆசிரியருக்காக அழைக்கின்றது வளமை. எனவே அவருடைய அந்த அருள் உரையிலிருந்து கிடைத்த அந்த வாக்கு நிச்சயமாக எங்களுடைய அந்த கனடா அமைப்பு குழுவினராலும் எங்களுடைய இனிவில் பிரதேச மக்களாலும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து வாழ்த்துரை வழங்கிய இனிவில் பொது நூலகத்தினுடைய போசகரும் முகாமித்துவ கற்கைகள் கூடத்தினுடைய ஓய்வு நிலை பேராசிரியர் கானா தேவராஜா ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்றைய நிகழ்விலே கலந்து எங்களுக்கு வாழ்த்துறையை வழங்கி இருக்கின்ற இனிவில் பொது நூலகத்தினுடைய போசகரும் ஏடிசி கல்வி நிலையத்தினுடைய அதிபருமாகிய திரு இரா அருட்செல்வம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று இந்த கட்டிட திறப்பு விழாவுக்காக இந்த சுற்றாடல் அனைத்தையும் உரிய முறையிலே ஒழுங்கமைத்த எங்களுடைய இனிவில் பொது நூலகத்தினுடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும், அதே போல இனிவில் பொது நூலகத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் பணியாளர்கள், இங்கே இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த பயனாளிகள் உட்பட அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி என்னுடைய நன்றி உரையினை நிறைவு செய்து கொள்கின்ற அதே சமயம் எங்களுக்கு இன்றைய தினம் இந்த ஒளி அமைப்பினை வழங்கியிருந்த விக்னா ஒளி அமைப்பு குழுவினருக்கும் சிற்றுண்டி ஒழுங்குகளை செய்து தந்திருந்த அந்த
குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து என்னுடைய நன்றியுரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.